இனிமே வெறும் ரூ. 50 இருந்தா போதும். ஈஸியா டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கிட்ட சொந்த கார்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. இப்படி நம்ம எல்லாருமே சொல்ற மாரி தான், போக்குவரத்து துறை ஒரு புது முயற்சி ஒண்ணு எடுத்திருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம டிரைவிங் ஸ்கூல் மூலமா போய் லைசென்ஸ் எடுக்கிறது தான் ஒரு ஈஸியான விஷயமா இருக்கு. ஏன்னா நமக்கு சொந்தமா கார் ஓட்ட தெரிஞ்சாலுமே கூட, நம்ம கிட்ட சொந்த கார் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது ஓசி கேட்டாலும் காரை நம்பி கொடுக்க மாட்டாங்க. இதனால நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம டிரைவிங் ஸ்கூல் மூலமாவே போய் லைசென்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கார் ஓட்ட தெரிஞ்சாலும் டிரைவிங் ஸ்கூல் மூலமா போய் தான் லைசென்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனை மாத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் சேர்ந்து ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்ன முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு கார் அவங்க சார்பா நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல நம்ம லைசென்ஸ் எடுக்க போறோம், நம்ம கிட்ட சொந்த கார் இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்ட போய் நம்ம 50 ரூபா கொடுத்து அந்த காரை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி நம்ம லைசென்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காரை அவங்க கிட்ட கொடுத்துடலாம். உண்மையிலே இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி லைசென்ஸ் எடுக்கும் போதும் நமக்கு பாத்தீங்கன்னா கார் ஓட்டவே தெரிஞ்சாலும் நமக்கு கார் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால அதிகமா செலவழிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா நமக்கு நம்பி யாரும் காரும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப டிரைவிங் ஸ்கூல் மூலமா போய் இந்த காருக்காண்டி போறோம் அப்படின்ற பட்சத்துல அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் செலவாகும். ஆனா இந்த சமயத்துல நம்ம 50 ரூபா மட்டும் பே பண்ணா போதும். ஈஸியா அந்த இடத்துல நமக்கு காரு கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம ஓட்டி காமிச்சு நம்ம ஈஸியா லைசென்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம். உண்மையிலே நிறைய பேத்துக்கு செலவுகளை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாருமே பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த முயற்சி எடுத்ததெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் ஓன் கார் இல்லாத ஒரு காரணத்தினாலையும் டிரைவிங் ஸ்கூல் மூலமா போய் லைசென்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா என்னதான் இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தாலும் நிறைய பேர் டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் தனியா இண்டிவிஜுவலா லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணி போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கறாங்க. இதனால நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது, அடிக்கடி போக வேண்டியதா இருக்கு, இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே டிரைவிங் ஸ்கூல் மூலமா போய் லைசென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா எடுத்துடலாம். நீங்க எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்க மாட்டீங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்க, அதை வச்சு ஈஸியா எடுத்து கொடுத்துறீங்க. அதனால நீங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு எப்படி நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இண்டிவிஜுவலாவும் லைசென்ஸ் அப்ளை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தகுந்தாப்புல கன்வீனியன்ட்டா ப்ரொசீஜர் போட்டு அவங்களுக்கும் லைசென்ஸ் கொடுங்க. அப்படி இருந்தா தானே ஈஸியா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா டைமை மிச்சம் பண்றதுக்காண்டே அவங்களுக்கு வண்டியே ஓட்ட தெரிஞ்சாலுமே கூட டிரைவிங் ஸ்கூல் மூலமா போய் லைசென்ஸ் எடுக்கிறாங்க. அதனால இண்டிவிஜுவலா அப்ளை பண்றவங்களுக்கும் ஏதாவது அவங்க கன்வீனியன்ஸுக்கு தகுந்தாப்புல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் பல பேரோட கருத்தா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.